ஹலோ யார்ஸ் வணக்கம். நம் ஜெய் இயற்கை கார்டனில் இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா லெமன் வீடியோ. லெமன் செடியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி எதிர்கொள்ளலாம், இந்த மாதிரி உங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலையும் 100க்கும் மேற்பட்ட லெமன்களை எடுக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ நான் இந்த பிரச்சனையை ஏற்கொள்ளத்து முன்னே பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்பட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்ரஸ் புழு பிரச்சனை, இலை சுருட்டல் பிரச்சனை, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பூக்கள் கீழே விழுந்து போகிற பிரச்சனை, அடுத்தனா வேரழுகல் பிரச்சனை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் இதில் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க உங்களுக்கு லெமனே வராது. பூ பிடிக்கும், பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடும். காய்கள் பார்த்தீங்கன்னா, சின்னதா பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். கொஞ்சம் சில நாட்கள் கழிந்தவுடன் அந்த காய்கள் கீழே விழுந்துடும். காய் பெருசா ஆவாது. இல்ல காய்கள் பார்த்தீங்கன்னா, திரட்சியா இருக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். இதோட மெயின் பிரச்சனை பார்த்தா இந்த சிட்ரஸ் புழு, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. எடுத்த உடனே நம்ம செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இலைகள் வந்த உடனே அழையா விருந்தாளியா இந்த இது வந்துடும். அப்பத்துலேருந்தே நம்ம நடவடிக்கை எடுக்க பார்க்கணும். அப்படி எடுக்காம விட்டோம்னா இந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா வளர்ந்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி வளர்ந்து இருக்கிற இலையை எல்லாம் காலி பண்ணிவிடுங்க. இலைகள் காலி ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா காய்கள் பிடிக்காதுங்க. இது வந்து கிடுகிடுன்னு வளர்ந்துருங்க. நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா இதோடைய குட்டிகள் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்க பெருக ஆரம்பிக்கும். அப்புறம் இது சாப்பிட்டு கீப்ட்டு இலைகள் எல்லாம் வறுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பச்சை புழுவா உருவாகுங்க இந்த புழு. இது கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. உசார நம்ம இலைகள் எல்லாத்தையும் சோதிச்சு வந்தாதான் தெரியும். பகல்ல பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உக்காந்துக்குன்னு இருக்கும். நமக்கே தெரியும். நைட்ல தான் இவர் ஃபுல்லா வேலையை பண்ணுவாரு. உஷாரா கண்டுபிடிச்சு அவரை தூக்கி நம்ம எரிஞ்சிடணும். இல்லைன்னு வச்சுங்க நம்ம இலைகள் எல்லாம் காலி பண்ணி நம்ம செடியே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல். பாருங்க, செடிகள்ல இதுக சாப்பிட்டு போகும்போது அடுத்த பிரச்சனைகள் இலை சுருட்டல் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த இலை சுருட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதுங்க. இது சிட்ரஸ் இந்த புழுக்கள் மூலமா தான் இந்த பிரச்சனையும் சேர்ந்து உருவாகுது, இந்த வைரஸ் பிரச்சனை. இதுல பாத்தீங்கன்னா இலைகள் பாத்தீங்கன்னா இந்த இலைகள்லாம் சுருண்டு போயிடும். அடுத்ததா பார்த்தா இலைகள் சிலது பாதி பாருங்க பச்சையா இருக்கும், பாதி கருகின்னு வரும். சில இலைகள் பார்த்தீங்கன்னா பாதி சைடு வாக்குல பார்த்தீங்கன்னா மடிஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த இதை உருவாக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்க. அந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரால் நம்ம ஈஸியாக போகலாங்க. இதுக்கு நான் எவ்வளோ வேப்ப இலை அடித்து பார்த்துட்டேன், வேற விதமா பஞ்சகாவியா அடித்து பார்த்துட்டேன். அப்புறம் பாருங்க நம்ம மீன் மீன் அடிச்சு பார்த்தா எதுவுமே கேட்கல. அடுத்ததான் நம்மளா ரெடி பண்ணது தாங்க இது. இந்த மாட்டு சாண கரைச்சல் பாருங்க சூப்பரா வேலை பண்ணுங்க. நல்லா காஞ்ச மாட்டு சாணம் இருக்கு பாருங்க, அதை 2-3 துண்டு போட்டுக்கோங்க. அது நனையிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க. நல்லா அதை ஒரு நாள் நல்லா மூடி வைங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த இது கரைச்சல் பாருங்க சூப்பரா வேலை பண்ணுதுங்க. அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை எப்படி இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்டிலைசரை ஒரு 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாட்டில்ல 1/4 பங்கு இதை எடுத்துக்கோங்க. 3/4 பங்கு தண்ணீரை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இது எந்த அளவுக்கு பாருங்க இந்த ஃபெர்டிலைசர் மாறி இருக்கு பாருங்க. ஒரே நாள்ல இது சூப்பரான ஃபெர்டிலைசருங்க. செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நான் வந்து இது அடிக்கடி பயன்படுத்துறேன் இந்த ஃபெர்டிலைசரை. இது வந்து செடி நனையிற மாதிரி சூப்பரா அடிச்சுக்கினே வாங்க நீங்க. ஏற்கனவே புழு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம அதை குறைக்கலாமே தவிர அந்த இலை சுருட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதுக்கு என்ன பண்ண, அந்த பழைய இலைகள் இந்த மாதிரி இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. இந்த இலை சுருட்டல் பிடிச்சது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணணும். நல்ல ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏதாவது ஒன்று கொடுங்க. அந்த மாதிரி குடிச்சு துளிர் வரும் பாருங்க, அந்த நேரத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணுங்க. இந்த துளிர்கள் வரும்போதே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செடி நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நான் 2 செடி வச்சிருக்கேன். இது வந்து விதைகள் மூலம் போட்ட செடி ஒண்ணுங்க. இது 50 லிட்டர் கேன்ல வச்சிருக்கேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 லிட்டர் கேன்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க லிக்விட் ஃபெர்டிலைசர் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள் புதுசா வர ஆரம்பிக்கும். நீங்க கட் பண்ண இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய தளிர்கள் வரும், துளிர்கள் வரும். இந்த மாதிரி துளிர்கள் வரும்போதே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் நீங்க தொடர்ச்சியா அடிச்சுட்டு வரணுங்க இதை.
இப்ப நம்ம இதெல்லாம் அடிச்சு விட்டுர்றோம். மறுநாள் பாருங்க ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க புதிய துளிர்கள் நெறைய பார்க்கலாம். இந்த துளிர்கள் வர ஸ்டேஜ்ல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெர்டிலைசர் அடிச்சுன்னு வரணும். இப்ப பாருங்க நம்ம அடிச்ச பிறகு இத கட் பண்ணி போட்ட இடம்லாம் பாருங்க புதிய துளிர்கள் நெறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாத இடத்துலயும் கட் பண்ணி வேற இடத்துலயும் துளிர்கள் பாருங்க வருது. அது தூண்டி விடுறா போல ஒரு செடிய பார்த்தீங்கன்னா, தூண்டி விடுதல்ன்னு சொல்லுவாங்க. அந்த முறை தான் இது. இந்த கட் பண்ணி போட்ட உடனே உங்களுக்கு துளிர்கள் நெறைய வைக்க ஆரம்பிக்கும் இது. இது பார்த்தீங்கன்னா, பொதுவா டிசம்பர் மாசம் முடியுது பாருங்க. ஜனவரி தொடங்குற நேரத்துல இந்த மாரி நேரங்கள்ல தான் இந்த ப்ரூனிங் வேலைய பண்ணணும் நீங்க. பண்ணீங்கன்னா, இந்த துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இந்த துளிர்கள் வர ஆரம்பிக்கும்போது நான் சொன்ன மாரி இந்த மாட்டு சாண அ லிக்விட் ஃபெர்டிலைசர்ல நீங்க 1/4 பங்கு தண்ணி 1/4 பங்கு ஃபெர்டிலைசர் 3/4 பங்கு தண்ணீல கலந்து தொடர்ச்சியா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சுட்டு வரணும். இப்ப இந்த இலைகள்லாம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த இலைகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் உங்களுக்கு உடனே பூவும் சேர்ந்து பிடிக்க ஆரம்பிக்குங்க. இந்த இலைகள் வரும்போது தான் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா, துளிர்கள் புதுசா வரும்போது உங்களுக்கு காய்கள் பிடிக்கும். எந்த ஒரு மரத்துலயும் பார்த்தீங்கன்னா. இந்திரியா அதே மாரி தாங்க லெமன் செடியில இந்த மாரி எ இலைகள் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் அதுக்கு நல்ல பச்சையம் சேகரிக்க முடியும். பச்சையம் உற்பத்தி பண்ண முடியும். அடுத்ததா பாருங்க, இந்த வாட்டரிங் பாருங்க. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு அதுல 3 பங்கு தண்ணீய கலத்தி இவங்களுக்கு செடிகளுடைய வேர்களுக்கும் குடுங்க நீங்க. தொடர்ச்சியா நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். லெமனுக்குன்னு கிடையாது. எல்லாத்துக்குமே இதுல 1 பங்கு எடுத்து 3 பங்கு தண்ணீர சேர்த்துட்டு பாருங்க. இது மாரி குடுத்துட்டு பாருங்க. செடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. மேல அடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசராவும் பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கு வந்து ஒரு எ சிம்ம சொப்பனமாவும் அதுக்கு காணப்படுது இது. இது கீழ ஊத்துறது, வேருக்கு ஊத்துறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்தா கிடைக்குது அதுக்கு. இது லிக்விட் ஃபெர்டிலைசர் சூப்பரா இருக்கும். அடுத்ததா வாட்டரிங். செடிங்களுக்கு வாட்டரிங் பண்ணும்போது நல்ல செடி மேல ஃபுல்லா படுறா மாரி வாட்டரிங் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா நீங்க வாட்டரிங் பண்ணணும். ஹோஸ் வச்சு நான் இப்ப பாருங்க இந்த மாரி வாட்டரிங் டெய்லி பண்ணுறது நானு. இந்த மாதிரி நீங்க வாட்டரிங் பண்ணும்போது செடிகளுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா, அதோடைய அழுக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. பாருங்க என்ன மாரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க. அந்த அழுக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷா மாறும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூக்கள் நெறைய பிடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ பாருங்க நம்மளுடைய செடிகளுடைய அழுக்கெல்லாம் போகுது. நம்ம டெய்லி அடிக்கும்போது எல்லா செடிகளுக்கும் சொல்றேன். லெமன் மட்டும் எல்லாத்துக்குமே அடிங்க. இப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இலைகள் புதுசா நல்ல உற்பத்தி ஆகும். இலைகள் பச்சையம் நெறைய தயாரிக்குங்க. பச்சையம் இருந்தா தாங்க உங்களுக்கு செடி வந்து சூப்பரா வரும். பூக்கள் வரும். பூக்கள் வந்தா தான் அந்த பூக்கள் எல்லாம் காயா மாறும். அதனால முதல் செடியோட இலைகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். செடிகள் காஞ்சா மாதிரி, சுருங்கி போனா மாதிரி, அதோட புள்ளிகள் நெறைய நெறஞ்சா மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு காய்கள் பிடிக்காது. அது என்னதான் மராமாய் வந்தாலும் எல்லாம் கீழ உதிர்ந்து போயிடுங்க. அடுத்ததா இந்த பூக்கள் வர தருணத்துல நாம மற்றொரு முக்கியமான காரியம் பண்ணணுங்க. மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்த சேர்க்கையை எப்படி பண்ணலாம்? ஆ இதுக்கு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள், வண்டுக்கள்லாம் நம்ம தோட்டத்த தேடி வரணும். தேனீக்கள், வண்டுக்கள்லாம் பெரிய தோட்டத்துல தரையில வச்சு பண்றீங்க, ஓடியாந்துரும். ஆனா மாடி தோட்டத்துல உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. நெறைய பூச்செடிகள்லாம் இருந்தா தான் வரும். இந்த பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா, இது வெயில் காலத்துல வருது. அவ்வளோ பூக்கள் நம்ம வெயில் காலத்துல வச்சு வளர்க்கறதும் கஷ்டம். பூக்கள் அந்த அளவுக்கு வராது நம்ம. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலை பண்ணலாங்க நீங்க. வீட்லயே வச்சிருப்பீங்க சர்க்கரை. அந்த சர்க்கரைய எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்க ஒரு 1/2 டம்ளர் தண்ணீல ஒரு ஸ்பூன் சர்க்கரைய போட்டு நல்லா கரைச்சுக்கோங்க. நல்லா கரைச்சு ஃபுல்லா அதுக்கு அ கரைஞ்சிடுறா மாரி அதே மாரி சுண்ணாம்பு ஒரு சின்ன ஒரு டப்பால எடுத்துக்கோங்க. 1/2 சிட்டிகை எடுத்தா நெறைய சுண்ணாம்பெல்லாம் போடக்கூடாதுங்க. நல்லா கரைச்சுக்கோங்க. இது 2த்தையும் ஒண்ணா சேர்த்துக்கோங்க. இந்த ஃபெர்டிலைசர ஒரு 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாட்டில்ல 1/4 பங்கு இத எடுத்துக்கோங்க. 3/4 பங்கு தண்ணீர எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு எ இந்த மாதிரி பாருங்க நல்லா ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க. இந்த பூக்கள் எங்கெங்க வந்து இருக்குதோ, அந்த பூக்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே பாருங்க இந்த ச வாட்டர நல்லா அடிச்சு விடுங்க. இந்த ஃபெர்டிலைசர் நல்லா அடிங்க. செடி ஃபுல்லா நனையற மாரி. ஏன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்துகின்னே இருக்கும். அந்த பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சா ஒரே நேரத்தில பூக்கள் வராது. வந்துகின்னே இருக்கும். பூக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள், 15 நாள் இந்த பூக்கள் வந்துகின்னே இருக்குங்க. இதுக்கு இடையில நீங்க 1 நாள் விட்டு 1 நாள் பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கின்னே வரணும் நீங்க. இந்த மாதிரி நீங்க ஃபெர்டிலைசர் அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ஏற்படும்னா, மகரந்த சேர்க்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய பார்த்தீங்கன்னா, தேனீக்கள், வண்டுக்கள் எல்லாம் நம்ம தோட்டத்த பார்த்தீங்கன்னா, தேடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா, இந்த இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய தேனீகள், வண்டுகள் எல்லாம்
வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம தோட்டத்தில இந்த மாரி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, மறுநாளே பார்த்தீங்கன்னா பாருங்க, தேனீக்கள் பார்த்தீங்கன்னா நெறைய வர ஆரம்பிச்சுருச்சு. அங்க இருந்து பாருங்க, அது மாரி பட்டாம்பூச்சிகள் வரும். மத்தபடி மகரந்த சேர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் எல்லாம் நம்ம தோட்டத்த தேடி வருங்க. இந்த மகரந்த சேர்க்கை நடந்தா தான் உங்களுடைய அ காய்கள் எல்லாம் நல்லா பிடிக்குங்க. இது ஒரு மெயின் ரீசன். அப்புறம் இந்த பூ பிடிக்கும் தருணத்தில பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வாழைப்பழ தோல்கள் பாருங்க, அத துண்டு துண்டா பண்ணி அத வந்து எங்க செடிகள் வேருடைய இதுக்கு குடுக்கலாம். அடுத்தது மாட்டு சாண எரு, ஆட்டு சாண எரு இதெல்லாம் பாருங்க ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி குடுக்கணுங்க. அது தவிர வெஜிடபிள் ஃபெர்டிலைசர் இருந்தா அத குடுக்கலாம். இல்ல மண்புழு உரம் யூஸ் பண்றீங்கன்னா, அது நல்ல வேல பண்ணும். அத குடுத்துக்கலாம். வேப்பம் புண்ணாக்க பாருங்க ஒரு கைப்பிடி குடுத்து விடுங்க. வேரழுகல் நோய் எல்லாம் எப்பவுமே வராது. ஃபுல்லா உள்ள தேவையில்லாத பூச்சிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அது வேப்பம் புண்ணாக்கு நல்ல ஒரு ஃபெர்டிலைசருங்க. இது குடுத்துட்டு வரலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ல 15 நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, நீங்க செடிகளுக்கு குடுத்துட்டு வரலாம் கீழ வேருக்கு. மேல லிக்விட் ஃபெர்டிலைசராவும் இப்ப நம்ம சொன்ன மாரி மீன் அமிலம் அடிச்சு விடலாம். இல்ல இந்த நம்ம மாட்டு சாணம் யாரா கரைச்சு அதுவே ஒரு சூப்பரான இதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதோடைய ஸ்டெம்முங்க. இந்த ஸ்டெம்மு நல்லா தடியாவணும். கீழ வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இத மாதிரி நீங்க வைக்கும்போது இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா, ஒட்டு செடியா வாங்கி வைக்கணும் நீங்க லெமன் இது. இந்த ஒட்டுக்கன்றுகளுக்கு கன்று உடைய மேல் பகுதியில இருந்து தான் நமக்கு இது தளிர்கள் வர விடணும். கீழ் பகுதியில வரக்கூடாது. ஏன்னா கீழ் பகுதிகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதுசா வச்ச லெமன் செடியுடைய இதுவா இருக்கும் உங்களுக்கு. மேல் பகுதியில இருந்து வந்தா தான் உங்களுக்கு காய்கள் பிடிக்கும். கீழ் பகுதியில இருந்து வந்தீங்கன்னா, அது வந்து விதைகள் போட்டு வர வச்சு அதுல ஒட்டு கட்டுவாங்க. அதனால உங்களுக்கு காய்கள் அந்த அதுல பிடிக்காது இந்த கன்றுல. அதுவும் செடிகள் மேல இருக்கிற சத்துக்கள்லாம் அது எடுக்க ஆரம்பிக்கும் வேகமா. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஒட்டு போட்ட அ அ கட்டி ஒட்டு போடுறாங்க பாருங்க, அதுக்கு மேல வரக்கூடிய கிளைகளை மட்டும் தான் வச்சுக்கணும். மத்த கிளைகள் எல்லாம் கட் பண்ணி போட்டுறணும். கீழ இருந்து வர்றதெல்லாம். இந்த மாரி பண்ணிட்டு வந்துடணும். இப்போ ப்ரூனிங் சொன்னேன் பாருங்க, அது ஒரு மெயினானது. வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ப்ரூனிங் பண்ணி விடணும். அது டிசம்பர் மாசம் முடியிறப்போ இப்ப வெயில் வர ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஜனவரிலருந்து நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பிக்கும். பனியும் வெயிலும் இருக்கும் பாருங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணணும். அடுத்தது வாட்டரிங்க. வாட்டரிங் இதுக்கு தவறாம குடுக்கணுங்க. இந்த வாட்டர் வந்து குடுக்கறது முக்கியமானது பார்த்தா, வாட்டரிங் ஒரு நாள் நீங்க தவறிட்டீங்க, காஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஊருக்கு போறீங்கன்னா, யார்ட்ட சொல்லிட்டு ஊத்திட்டு போயிடணும். இல்லன்னா அவர்ட்ட சொல்லணும் யார்கிட்டயா ஊத்த சொல்லிட்டு கரெக்ட்டா. வாட்டரிங் விட்டு செடி ஒரு முறை வாட ஆரம்பிச்சா, அத்தன பூவும் கொட்டிடுங்க. வந்த பூக்கள் நிக்காது. காய்களும் உங்களுக்கு பிடிக்காது நிச்சயமா. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எ காய் இல்லாம போயிடும் செடியில. அதனால இது ஒரு முக்கியமான வேலைகள் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வந்து கரெக்ட்டா மண்ணு காயாம பார்த்துக்கிறது மெயின். அடுத்ததா இன்னொரு செடி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த செடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, விதைகள் மூலம் வந்த செடிங்க. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாங்க ஒரு 10 புடிச்சிருக்கு இதுல. காய்கள் நல்லா பெருசா இருக்கு. இது பெரிய லெமன் வீட்ல ஒரு முறை கொண்டு வந்தோம். சரி இத வச்சு பார்ப்போம்ன்னு வச்சேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷா இந்த முறைகளை கையாண்ட பிறகு தான் உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சு. இதுலயும் பாருங்க இலைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த செடி பார்த்தீங்கன்னா, ஒரு 200 லிட்டர் கேன்ல வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 லிட்டர் கேன்ல தான் வச்சிருக்கேன் நானு. இது 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. காய்கள் பார்த்தா நல்ல திரட்சியா இதுலயும் வர ஆரம்பிச்சுருச்சு. இது முதல் வருஷங்க ஒரு 10 காய் வந்திருக்குதுங்க. நல்ல சூப்பரா பெருசா இருக்குது. இதுக்கு நீங்க எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மண் கலவை இந்த மாரி புதுசா நீங்க ஒட்டு வாங்கி வச்சாலும் சரி, இல்ல விதைகள் போட்டு வளர்க்குறோம்னாலும் சரி, 1 பங்கு மணல் போட்டுக்கோங்க. அ அதாவது தோட்ட மணலா இருக்கலாம், செம்மண்ணா இருக்கலாம், இத பண்ணிக்கோங்க. 1 பங்கு கோகோ பீட் எடுத்துக்கோங்க. 2 பங்கு மாட்டு சாண உரம், தொழு உரம், வேப்ப புண்ணாக்கு 1 பங்கு போட்டுக்கோங்க. சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி இந்த மாதிரி ஐட்டங்களையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டீங்கன்னா, வேரழுகல் நோய் வராம இருக்கும். இதெல்லாம் கலந்து செடிகள் ஒரு வச்சீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு சூப்பரா அது ஒரு அறுவடை நீங்க எடுக்கலாம். அப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, காய்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவா வருஷம் பூரா இருக்குங்க. இந்த செடிகள்ல காய்கள் உங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. வருஷம் பூரா ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 முறை பார்த்தீங்கன்னா, எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்குது. காய்கள் பார்த்தா தொடர்ச்சியா இருக்கும். ஆனா, காய்கள் நீங்க எடுக்க எடுக்க தான் பூக்கள் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். நெறைய காய்கள் இருந்தா பூக்கள் கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பழுக்கிற பழத்த எடுத்துன்னே இருக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல எடுத்து நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கங்க, வீட்ல வச்ச உடனே உங்களுக்கு பழுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, ஒரு பழம் பழுக்க ஆரம்பிச்சா எல்லாமே அதே மாதிரி ஸ்டேஜுக்கு நிலைமைக்கு வந்திருக்கும். எல்லாம் ஒரே நேரத்துல ஏறக்குறைய 2 நாள், 3 நாள் அந்த அ
ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு பூக்கள், காய்கள் பிடிக்குது. அதனால சூப்பரா இருக்கும். மாசத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, இந்த ஆலோவேரா ஃபெர்டிலைசர் நல்லா மேல தெளிச்சு விடலாம். வேர்களுக்கும் குடுக்கலாம். வைக்கும்போது இது மாரி பெரிய கேன்ல கொஞ்சம் வச்சுருங்க. நீங்க ஒட்டு ரகமா வந்ததுன்னா, காய் கூட சேர்ந்து ஒட்டு ரகத்த வாங்கி வைங்க. காய் இல்லாம வாங்காதீங்க. அப்பதான் நமக்கு வந்து அது நல்ல செடியா, லெமன் செடியா இல்லன்னா அது வேர்ல இப்ப க விதை போட்டு வந்த செடியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா காயோட இருந்த செடியா இருந்ததுன்னா, உங்களுக்கு அது உங்களுக்கு ஏர் லேயிங் மெத்தட்ல அவங்க உருவாக்கி இருக்காங்க தெரியும். ஒட்டு செடின்னு தெரியும். அதனால நீங்க எப்பவுமே காயோட வாங்கி வைங்க. அது ஸ்டெம் நல்லா தடியாக்கணுங்க. அந்த ஸ்டெம் எவ்வளோக்கு எவ்வளோ தடி ஆகுதோ உங்களுக்கு அந்த அளவு காய்கள் பிடிக்கும். அதனால நீங்க உடனே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க விடுங்க. முதல்ல வந்தா எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு கிளைகள் நல்லா வளரும். திரட்சியா அந்த செடி வந்து ஸ்டெம் நல்ல தடி ஆகும். இல்லன்னா உங்களுக்கு அது வரது கஷ்டம் நமக்கு. அடுத்தா பாருங்க சூரிய உதயம், சூரிய வெளிச்சம் நல்லா படுற இடத்துல வைங்க. இதுக்கு வெயில் நல்லா தேவைங்க. வெயில் நல்லா படலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு காய்கள் நிச்சயமே சரியா வராது. எ இலை சுருட்டல் பல பிரச்சனைகளுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, வெயில் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த செடி எல்லாம் இந்த பழச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குளிர்காலம், மழைக்காலம்லாம் வரும்போது சோர்ந்து கிடக்குங்க. உங்களுக்கு காய பிடிக்காது. அந்த மரச்செடிகளுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா பழம் சப்போட்டா மரம், கொய்யா மரம், இந்த மாதிரி லெமன் ட்ரீ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் தாங்க முக்கியமானது. வெயில் காலத்தில சூப்பரா காய்க்குங்க. நெறைய வெயில் வேணுங்க. நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும் முக்கியமா. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது தண்ணீருங்க. தண்ணீர் கரெக்ட்டா ஊத்தணும். தண்ணீர் தேங்க விடாம பார்த்துக்கணும். அது ஒரு மெயின். தண்ணீர் கீழ ஊறிக்கின்னு கடந்ததுன்னு வச்சுக்கங்க, நல்லா வடிகால் இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, வேரழுகல் நோய் கொண்டு உங்களுக்கு செடியே செத்து போயிடுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ முக்கியமான இந்த தண்ணீர் ஒரு வேலை பண்ணுது. வாட்டரிங் இல்லாமலும் இருக்கக்கூடாது. தண்ணீர் அதிகமாவும் ஆயிடக்கூடாது. மேல் பரப்ப நீங்க உஷாரா கவனிச்சுக்கினே வரணும். மேல் பரப்ப நீங்க லேசா தோண்டி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு அதுல தண்ணி இருக்குன்னு. தண்ணி மேல் பரப்புல இல்லன்னா, கீழேயும் தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நீங்க தண்ணி கரெக்ட்டா ஊத்த ஆரம்பிக்கணும். இல்லன்னா இலைகள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா, வாட ஆரம்பிச்ச மாரி பூக்கள் எல்லாம் கொட்டிடும். பிஞ்சுக்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சு, திரும்பி உங்கள அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஒரு முறை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்க, தொடர்ச்சியா ப்ராப்ளம் வரும். ஆனா தண்ணிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த முறைகள் எல்லாம் கையாண்டு நீங்களும் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சூப்பரா லெமன் செடி வளர்த்து எடுக்கலாங்க. ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம கமெண்ட்ஸுக்கு எழுதுங்க. நான் உங்களுக்கு இதுக்குரிய டீட்டெயில்ஸான விளக்கத்தை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.